கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இது முதல் நாளில் இந்த காலை வேளையில் இந்த டெய்லி ஸ்பிரிட்ஸ் மூலிமா உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 7 மாதங்கள் தேவனை கர்த்தர் நாள்தோறும் நம்ம வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்து நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த முதல் நாளிலே இந்த டெலிவரன்ஸ் ஒழித்து மூலிமா, இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஒழித்து மூலிமா கர்த்தர் வாக்குத்தத்தமா நம்மளோடு பேசுகிற வார்த்தை, நான் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆகஸ்ட் மாதம் தேவனை கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்து இந்த மாதம் என்னை எப்படி நடத்த போகிறாரு, இந்த மாதம் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு, என் குடும்பம் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் தேவைகள் இப்படி இருக்கிறது, என் காரியங்கள் இப்படி இருக்கிறது, என் சரீரத்தில் பலவீனங்கள் இப்படி இருக்கிறது என்பதாக கலையும் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் நான் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற போகிறேன். சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம், ஸ்லாம்ஸ் 37:4, அங்கே வேதம் சொல்கிறது, நான் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 103:5 சொல்கிறது, ஸ்லாம்ஸ் 103:5 சொல்கிறது, நான் உன் ஆசைகளை நான் பூர்ண செய்வேன். ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் இதெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆசைப்படுறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, மகோ, இந்த மாதம் முழுவதும் நான் உங்கள் மன விருப்பங்களை, உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவேன். ஆகையால இந்த மாதம் தேவன் உங்கள் மன விருப்பங்கள், உங்கள் ஆசைகள், நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுமானால் 3 ஆலோசனை கொடுக்குறாரு. 1, கர்த்தருக்குள் விசுவாசமாயிரு. 2வது, கர்த்தருக்குள் ஜெபத்தில் காத்திரு. 3வது, கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா சந்தோஷமாயிரு. ஆமேன். 3 காரியங்கள். 1, கர்த்தருக்குள் விசுவாசமாயிரு. கர்த்தருக்குள் ஜெபத்தில் காத்திரு. 3வது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. ஆமேன். காரணம், இந்த மாதம் தேவன் உங்கள் மன விருப்பங்களை, உங்கள் ஆசைகளை, நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கா சோத்திரப்பா. இதோ இந்த டெய்லி டிவ்ஸ் ஒழித்து மூலிமா இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, விசுவாசி கொண்டிருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம்ப்பா, உங்கள் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் மன விருப்பமாக இருக்கிறாங்களோ, அப்பா ஆசைப்படுகிறார்களோ, அத்தனை காரியத்தில் சுவாமி அவங்க ஆசைகளை, அவங்க மன விருப்பங்களை அப்பா நிறைவேற்றி உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக சோத்திரப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே அவங்க விசுவாசமாக இருக்க, ஜெபத்தில் காத்திருக்க, உமக்குள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க, கர்த்தர் ஒரு காரியத்திலும் அவங்க விருப்பங்கள், ஆமேன், அவங்க ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருப்பீராகப்பா. அப்படி செய்து விட்டு இருக்கா சோத்திரம். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.